உங்க பல பேருக்கு விஜய் சுத்து விலாக பத்தி தெரிஞ்சிருக்கும். இவங்க போற வீடியோ மட்டும் மில்லியன் கணக்கில் வியூ போகுது. ஈஸியா மேல வந்துட்டாருப்பா அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. இதான் கிடையாது. அவர் பட்ட கஷ்டத்தை நான் சொல்றேன் கேளுங்க. இவர் கும்பகோணத்துல பிறக்கிறாரு. இவர் இன்ஜினியரிங் படிச்சிருக்காரு. ஆனா அதுல 20 அரியருக்கு மேல. இதெல்லாம் நமக்கு செட் ஆகுது நினைச்சுக்கிட்டு விஜய் ஆகலான்னு சென்னைக்கு வராரு. அவர் வந்தோடனே விஜய் ஆயிட்டான்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்ல. உடனே நான் விஜய் ஆக்குறப்பா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் 2 லட்சம் வரை ஏமாத்திருக்காரு. அவர் அதோட சோர்ந்து போல. சரி நம்மளால விஜய் தான் ஆக முடியல, சரி நம்ம வேற ஏதாச்சும் வேலைக்கு போலாம் அப்படின்னு போறாரு. ஆனா அங்க இங்கிலீஷ் தெரியல அப்படின்னு நிறைய இடத்துல ரிஜெக்ட் பண்றாங்க. சின்ன சின்ன வேலையை பாக்குறாரு. அவர் ஃப்ரெண்டு தான், நீ விஜய் தானே வந்த, ஏன் இந்த சின்ன சின்ன வேலை எல்லாம் பண்றேன்னு விஜய்க்கு ட்ரை பண்ண சொல்றாரு. இவரை நிறைய சேனல் ட்ரை பண்றாரு. அதுக்கப்புறம் ஒரு ஐடிவில தேங்காய் பிராங்க் அப்படின்னு ஒண்ணு பண்றாரு. அது நல்ல ஹிட்டும். அதுக்கப்புறம் அந்த சேனல் க்ளோஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் தான் ஆர்ஜே விக்னேஷை மீட் பண்றாரு. அதுக்கப்புறம் ஃபன் பண்ற பிராங்க் ஷோ பண்றாரு. அதுல தான் மக்களுக்கு இவரை ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் 9 வருஷம் கழிச்சு ஜெயா டிவில இவருக்கு வாய்ப்பு கிடைக்குது. 10 வருஷம் கழிச்சு தான் இவர் விஜேவே ஆகுறாரு சன் டிவில. அப்புறம் விஜய் சுத்து விலாக் என்ற ஒரு சேனல் ஆரம்பிக்கிறாங்க. அவங்க பண்ற எல்லா வீடியோவுமே ஜஸ்ட் பஸ்டரா இருக்குன்னு நிறைய மக்கள் அவர் ஆதரிச்சு வந்துகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு விஜய் சுத்தான பிடிக்கும்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிருங்க.